ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேட்டாவை எப்படி அப்லோட் பண்ணுறது, டேட்டாவை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, தென் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாடலிங் பண்ணுறது, தென் விஷுவல் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம என்னதான் வந்து டேட்டா ப்ரிப்பேர் பண்ணாலுமே அதை வந்து ஒரு க்ளீனான ஒரு ப்ரெசென்டபுளாக கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து நீங்கள் எக்ஸல்லே வந்து ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ் நிறையா இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த டிஃபால்ட் வேல்யூஸ் இல்லாமல் எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் கிளவராக வந்து நம்ம வந்து ஃபார்மேட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், பட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் எஃபெக்டிவ். ஓகே, தட் இஸ் அ பாயிண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய விஷுவல் இருக்குது, கரெக்டாக? இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ரெவன்யூ பை கேட்டகரி அப்படின்னு சொல்லி விஷுவல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்திலே வந்து இந்த விஷுவல் எலமெண்ட் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க, அந்த ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, ப்ரெஷ் மாதிரி, நாட் பெயிண்ட், ப்ரெஷ் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ரெஷ்ஷை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ விஷுவல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பேசிக்காக இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில், ஸோ டைட்டில் வேண்டாம்னா டைட்டில் ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் ஜூம் ஸ்லைடர், இப்போ இன்கேஸ் வந்து ஜூம் ஸ்லைடர் போட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விஷுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி, சம்டைம்ஸ் ரொம்ப மேபி சார்ட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கர்வ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து ஜூம் யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது, தென் டேட்டா லேபிள்ஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பேசலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான விஷுவல்ஸ் இல்லையா. பட் வந்து இந்த மோர் ஆப்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னீங்கன்னா, மேபி ஐ ஜஸ்ட் க்ளோஸ் இட், அதர்வைஸ் ஓகே. வென் யூ கிளிக் ஆன் தி மோர் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மேட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்டையராகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷுவல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஏரியா. மேபி வந்து இது வந்து விசிபிளாக இல்லை அப்படிங்கிறப்போ இங்கேயும் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த நம்ம ரைட் சைடு, அதாவது கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது, நீங்கள் எப்படி செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஓப்பன் ஆகி, இப்போதைக்கு நமக்கு வந்து பில்டு தேவையில்லை. ஸோ ஃபார்மேட் வந்து ஓப்பன் ஆகிக்கும். இப்போ இன்கேஸ் வந்து இது இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கீழே அந்த கஸ்டமைஸ் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஒன் யூ கிளிக் ஆன் திஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதுக்குண்டான ப்ரொவிஷனை வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு, கரெக்டாக? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைட்டில். ஓகே, நான் என்ன பண்ணேன்னா அகைன் நம்மளுடைய விஷுவல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறப்போ இதில் வந்து டைட்டிலினுடைய இப்போ டைட்டில், தென் அதனுடைய எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து இது நம்மளுடைய டிஃபால்ட் டைட்டில் இல்லையா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் வி கேன் சேஞ்ச் இட். மேபி ரெவன்யூ பை கேட்டகரி, ஏன்னா சம் ஆஃப்ங்கிறது நமக்கு வந்து தேவையில்லை. ரெவன்யூ பை கேட்டகரி இல்லை நீங்கள் ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் போட்டுக்கலாம். ஸோ ரெவன்யூ பை கேட்டகரின்னு சொல்லி நம்ம வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்டிங் சைஸ் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து வேறு ஏதாவது மாற்றணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது, இப்போ வந்து ஃபாண்ட் மேபி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லைட் கலராக யூஸ் பண்ணிக்கலாம். தென் போல்டு பண்ணணும், நம்ம வந்து போல்டு பண்ணிக்கலாம். அதே போல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். தென் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த டெக்ஸ்ட் கலர், மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இருக்கணும், இல்லை லைட்டராக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பேக்ரவுண்ட் கலர், இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம் பேக்ரவுண்ட் கலர் யூ கேன் சேஞ்ச் இட். ஓகே, இது வந்து ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபைடாக இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் வந்து சென்டராக பண்ணிக்கலாம், இல்லை ரைட் ஜஸ்டிஃபை. பட் ரைட் ஜஸ்டிஃபை இஸ் நாட் த மீனிங்ஃபுல், அட்லீஸ்ட் சென்டர் இஸ் த இட் லுக்ஸ் குட், ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டருக்கு நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைட்டில் பார்த்தாச்சு, ஃபாண்ட் கலர் அலைன்மெண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சப்டைட்டில். இஃப் யூ வாண்ட் டு ஆட் சப்டைட்டில் யூ கேன் ஆட் சப்டைட்டில். மேபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பை கேட்டகரிக்கு ஏதாவது சப்டைட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும். பட் வித்தவுட், அதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதுக்காக நம்ம எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுடைய நீடு, உங்களுடைய கிராஃபிக்கலுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் யூஸ் இட். பட் இருக்குங்கிறக்காக நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் நெசசரி இல்லை. மேபி இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்டைட்டில் தேவையில்லை. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து டிவைடர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னம்னா நீங்கள் வந்து டிவைடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணுங்கிறது இங்கே இருக்கும். ஸோ டிவைடர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இதனுடைய எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து வேல்யூஸை நம்ம ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா சுத்தமாக எல்லாமே போயிடும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்காக இருக்காது.
அதனால வேல்யூஸ் எனக்கு வேணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கேட்டகரிங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து ரெவென்யூ பை கேட்டகரின்னு ஹெட்டிங் குடுத்தாச்சு. கரெக்ட். அப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கேட்டகரி தேவையில்ல. ஸோ ஐ கேன் ரிமூவ் இட். ஓகே. ரிமூவ் இட் மீன்ஸ் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம் கிரிட் லைன்ஸ். ஓகே. நீங்க வந்து இப்போ ஏற்கனவே லைட் இந்த ஐ மீன் இன்னும் கொஞ்சம் டார்க்கர் கலரா பண்ணிட்டு, கொஞ்சம் விசிபிளா ஐ திங்க் விசிபிளா தெரியுதான்னு தெரியல வீடியோல. லுக்ஸ் குட். மேபி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைன் ஸ்டைல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டட்ல இருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ்ல வேணும் அப்படிங்கிற மாரி. பட் இதெல்லாம் வந்து நமக்கு நீட் இருக்கிற மாரி பண்ணிக்கங்க. ஓகே. கிளீனா பண்ணிக்கங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய காலம் நம்ம விஷுவலுடைய கலர வந்து நம்ம வந்து மாத்தணும். இருக்கும். ஸோ இந்த காலம்ல வந்து வி கேன் சேஞ்ச் அவர் கலர். ஓகே. மேபி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு கிரே. ஓகே. டார்க் கிரே. நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் கிரே அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்கேஸ் வந்து வேற கலர் நீங்க ஹெட்டிங்ல போட்டிருந்தீங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் மேட்சபிளா பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கலர வந்து கான்ட்ராஸ்ட்டா இப்போ இன்கேஸ் வந்து இத வந்து நம்ம வந்து இந்த மாரி ஒரு கலர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவ்வளோ விஷுவலா அப்பீலிங்கா இருக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கலர சூஸ் பண்றப்போ வந்து வந்து ப்ளீஸ் மோர் பி காஷியஸ் அபவுட் கலர்ஸ். ஓகே. கலர்ஸ் பத்தியே நெறையா விஷயங்கள் நெறையா இருக்கு. ஸோ இது ஒண்ணு. ஸோ கிரிட் லைன்ஸ், கலர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சம் ஆஃப் ரெவென்யூ இருக்கு. இப்போ நீங்க சம் ஆஃப் ரெவென்யூ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில் போயிடும். இப்போ வந்து டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யூ கேன் சேஞ்ச் இட். பட் அட் த சேம் டைம் நம்ம இங்க தான் போய் சேஞ்ச் பண்ணணுமான்னா, அதுவும் கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவே வந்து நீங்க வந்து ஏன்னா இப்போலாம் வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அ ஐ மீன் ஆன் ஆப்ஜெக்ட் இன்டராக்ட் அப்படின்னு இருக்குது. ஆன் ஆப்ஜெக்ட் இன்டராக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஆப்ஜெக்ட் மேலேயே நம்ம வந்து டைரக்ட்டா இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து டைரக்ட்டா ரெவென்யூ வந்து சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேல்யூஸ். ஓகே. வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இன்கேஸ் தௌசண்ட்ஸ்ல வேணுமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மில்லியன்ஸ்ல வேணுமா? அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுடைய வேல்யூ வச்சு இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹியூஜ் வேல்யூ இப்போ வந்து ₹10,000 இல்ல ₹1,00,000ங்கிறத நம்ம வந்து 1,00,000ன்னு சொல்லி இங்க காமிக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தௌசண்ட்ஸ்ல காமிக்கலாம். ஸோ அந்த மாரி வந்து நம்ம வேல்யூஸ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தரா வேற என்ன அங்க ஆப்ஷன் இருக்குன்னா, ஐ திங்க் வி ஆல்மோஸ்ட் கவர் எவ்ரிதிங். நம்ம வந்து இந்த டேட்டா லேபிள்ஸ் ஓகே. நம்ம இந்த டேட்டா லேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா பார்க்கலாம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இதுவே வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் வந்துரும்னு நெனைக்கிறேன். ஓகே. எனிவே இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஜென்ரலா வந்து நம்ம சார்ட்ட வந்து கிளீனா பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஷன்ஸ் என்னென்ன எங்கெங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணது பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா லேபிள்ஸ் பத்தியும், தென் வந்து இந்த ஸ்டாக்டு காலம் சார்ட் பிளஸ் பை சார்ட் பத்தி எப்பயுமே ஒரு கான்ட்ரோவர்சி எப்பயுமே இருக்கு. ஸோ அந்த எந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை சார்ட் யூஸ் பண்ணலாம். அத வந்து எவ்வளோ கிளவரா யூஸ் பண்ண முடியுங்கிறத நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் பி சேஃப். பை பை.